சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 34ஆம் சங்கீதம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். பாருங்க, நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நம்ம நடக்கும்போது, அதாவது கர்த்தருக்கு உண்மையாக நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ தீர்மானித்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிற அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன வருமா? துன்பங்கள் வரும். துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிவித்து விட்டார். ஆமென். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தருக்குள்ள ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக பல ஒரு துன்பமான சூழ்நிலைகளின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் ஒரு நற்செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். பாருங்க, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்பங்கள் வேணால் வர்றது அநேகமாக இருக்கும், ஆனால் பவுல் சொல்கிறது போல எவ்வளவுக்கு எவ்வளவு பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாடுகளை அனுபவித்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவாக அவருக்குள்ள ஆறுதலும் பெருகிற்று என்று சொல்லி பவுல் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அந்த ஒரு துன்பத்தில் கூட கர்த்தர் உங்களை தனியே இருக்க விடுவதில்லை. ஆமென். பாருங்களேன், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று ஒரு தூதனை அனுப்பி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஒரு தூதனை அனுப்பி உன்னை விடுவிப்பேன்னு சொல்லலை. அதற்கு பதிலாக நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாவற்றிலையும், அதாவது ஒன்றில் கூட அவர் நிற்காமல் இருக்க மாட்டாராம். எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு துணை நிற்பார். அவர் அந்த துன்பத்தின் நடுவில் உங்களோடு கூட நிற்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி. எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர், நமக்காக ஜீவனையே கொடுத்த கர்த்தர், அவர் நம்ம கூட என்ன செய்கிறாராம்? சர்வ வல்லமை உடையவர். அவர் நிற்கிறாராம். அதனால் அவர் நம்ம கூட நிற்கும்போது அந்த துன்பங்களை நாம் பெரிதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து சுகபத்திரமாய் உங்களை காத்து நடத்துவதற்கு கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு துன்பத்தில் கூட பாருங்களேன், எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நிற்பாராம். எல்லா துன்பங்களையும் நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு வழியிலையும் கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். எதுக்காக? அதிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக. அதிலேயே உங்களை அப்படியே அதிலேயே நீங்கள் ரொட்டேட் ஆகிறதுக்காக இல்லை. அதிலிருந்து, அந்த துன்பத்தில் இருந்து, அந்த எல்லா துன்பங்களிலிருந்து அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் உங்களோடு நின்று கொண்டிருக்கிறார், உங்களோடு கூடவே இருக்கிறார், உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். அதனால் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை விட உங்களோடு கூடவே இருந்து நடத்துகிற கர்த்தரை நீங்கள் பெரிதாக பார்க்க ஆரம்பிக்கும்போது, அவரை நீங்கள் அந்த சூழ்நிலைகள் நடுவில் உயர்த்த ஆரம்பிக்கும்போது, கொண்டாட ஆரம்பிக்கும்போது, உங்களுடைய விடுதலையை நீங்கள் எல்லாவற்றிலும் காண ஆரம்பிப்பீர்கள். உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து, உங்கள் துன்பங்களிலிருந்து, உங்கள் கஷ்டங்களிலிருந்து, உங்கள் போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணினவரை பிடித்து கொள்ளுங்க. அந்த வாக்கை பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா பாதகமான சூழ்நிலைகள், துன்பங்கள், எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நீர் எங்களோடு நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூடவே நீர் இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர்களை நீர் விடுவித்து வெளியே கொண்டு வந்து உமக்கு சாட்சிகளாக நீர் மாற்றப் போகிற கிருபைக்காக உமது நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்த போகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடி கோடியாய் நாங்கள் நன்றி செலுத்தி உடைய பாதத்தை பணிந்து நாங்கள் முத்தமிடுகிறோம். நாங்கள் எவ்வளவேனும் சிறுக நீர் உயர்ந்திருப்பீராக, பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.